நம்ம பாண்டிச்சேரி இவ்வளோ க்ளீனா இருக்குன்னா அதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் தான். நம்ம பாண்டிச்சேரி முனிசிபாலிட்டி அண்ட் கிரீன் வேரியஸ் இருந்துச்சு, நம்ம பாண்டியை ரொம்ப க்ளீனா வச்சிருக்காங்க. அதே வகையில மக்களாகிய நமக்கும் பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வரணும்னு சொல்றதுக்காக நம்ம நாமக்கல் சடல் திருவிழால மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா அவேர்னஸ் கேம்ப் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க கிரீன் வாரியர் சார்பா. இதுல குப்பைகளை எப்படி செக்ரிகேட் பண்ணுன்றத அழகா மக்கள் கிட்ட எடுத்து சொன்னாங்க. சோ நான் சொல்றதோட அவங்க சொல்லுவாங்க, கேட்டுவாங்க. சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் படி குப்பைகளை 4 விதமா தரம் பிரிக்கணும். பச்சை கலர் பக்கெட்ல பாத்தீங்கன்னா காய்கறி குப்பை, பழத்தோல், பூண்டு தோல் இதெல்லாம் வந்து பச்சை கலர் பக்கெட்ல வந்துரும். பாலித்தீன் கவர், பிளாஸ்டிக் கவர், பால் கவர், ஷாம்பு கவர் இதெல்லாம் வந்து ப்ளூ கலர் பக்கெட்ல வரும். சானிட்டரி வேஸ்ட், மெடிக்கல் சம்பந்தமா எல்லா வேஸ்ட்டுமே, நாப்கின், டயப்பர் இதெல்லாமே வந்து ரெட் கலர் பக்கெட்ல வந்துரும். பிளாக் கலர் பக்கெட்ல எலக்ட்ரானிக் வேஸ்ட், உடைந்து போன அருந்த ஒயர், பேட்டரி, துண்டுகள் இதெல்லாமே வந்து பிளாக் கலர் பக்கெட்ல வரும். இந்த மாதிரி 4 விதமான குப்பைகளை தரம் பிரிக்கணும். இப்போ உங்க எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குப்பைகளை எப்படி செக்ரிகேட் பண்ணுன்றது. அது மட்டும் இல்லங்க, உங்க ஏரியால இருக்க டஸ்ட்பின் ரொம்ப போயிருந்து யாரும் கிளியர் பண்ணாம இருந்தாங்கன்னா, இல்ல உங்க வீட்டுக்கு தூய்மை பணியாளர்கள் வரலனாலும் ஸ்கிரீன்ல கொடுக்குற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. சோ இது போல அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ கைஸ்.